இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த கதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ராஜா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணி எல்லா மக்களுக்கும் போட்டுட்ருக்காரு. அன்னதானம் பண்ணுறது தான் அவரோட வாழ்க்கையோட முழு நேரமாக ஸ்பெண்ட் பண்ணி சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. அதுதான் அவர் தொழிலே, அதுதான் அவர் எண்ணம் எல்லாமே. ஸோ அப்படி போட்டு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பருந்து வந்து மேலே இறைக்காக பாம்பை வந்து தூக்கிட்டு போயிருக்கு. அந்த பாம்போட வாயிலிருந்து விஷம் வந்து கீழே அன்னதானம் பண்ணிகிட்ருக்க சாப்பாட்டில் வந்து விழுந்துருச்சு. அதை அவர் பார்க்கல. ஸோ அந்த அன்னதானம் போட்ட சாப்பாடெல்லாம் நிறைய பேர் ஊரில் சாப்பிட்டுட்டு பாதி பேர் வந்துட்டு உடம்பு முடியாமல் போது, பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் அன்னதானம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவர் ரொம்பவே கவலைப்படுறாரு. ஏன்னா அன்னதானம் பண்ணுறது தான் நம்ம ஃபுல் டைம் லைஃபாக நினச்சிட்டு இருந்தோம், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சித்திரகுப்தன் வந்து கடவுள்கிட்ட போய் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ இந்த பாவ கணக்கெலாம் வந்து அந்த அன்னதானம் போட்டவர் மேலே எழுதிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சாமி வந்து சொல்லுது, அவரே பாவம் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு, சாப்பாடு போட்டு 4 பேரை வாழ வச்சிட்டு இருக்காரு, அவரை போய் நீ எப்படி பாவ கணக்கில் சேர்ப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி அந்த பருந்து மேலே எழுதிடலாமா அப்படின்னு சொல்கிறப்போ அதுவே பாவம் அதோட இறையை தூக்கிட்டு போயிருக்கு சாப்பிட, அது மேலே எப்படி எழுத முடியும், அது பசிக்கு அது இறையை எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்போ அந்த பாம்பு மேலே எழுதலாமா அப்படின்னு சொன்னப்போ அந்த பாம்பே பாவம் பருந்தோட வாயில் மாட்டிக்கிட்டு அது வழியில் துடிச்சிக்கிட்டு போயிருக்கு, அது வாயிலேருந்து விஷம் வந்தது, அது மேலே எப்படி எழுதுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சித்திரகுப்தன் கேட்குறாரு சாமிக்கிட்ட, யாரோ ஒருத்தர் மேலே இந்த பாவ கணக்கு எழுதி தான் ஆகணும், இது யார் மேலே எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி வந்து கொஞ்சம் நாளைக்கு இதை அப்படியே நிறுத்தி வை, நம்ம அப்புறமா இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில நாட்கள் போகுது. திரும்ப வந்து அவர் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி அன்னதானம் போட பர்மிஷன்லாம் ஊரில் எல்லார்ட்டையும் வாங்கிட்டு அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஒரு வயசான தாத்தா பாட்டி வந்து அந்த ஊரில் வந்து ஒரு 4-5 நாளாக சாப்பிடாம இந்த ஊரில் எங்கேயோ அன்னதானம் போடுறாங்களே, அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ரோட்டில் ஒரு திண்ணையில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அந்த ஊரில். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போனீங்கன்னா அங்கே தான் அன்னதானம் போட்டுட்ருக்காரு, ஒரு ராஜா போட்டுட்ருப்பாரு, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 10 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஆனால் போய் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் இறந்துருவீங்க, திரும்ப வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இந்த அன்னதானம் போட்ட இடத்துக்கே போகாமல் திரும்பி போயிடுறாங்க பசியோட. இதை பார்த்து அந்த கடவுள் வந்து சித்திரகுப்தனை மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த பாவ கணக்கை யார் மேலே எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்டல, அந்த 4 பேர் உக்காந்துட்டு இருந்தான்ல அவன் மேலே எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவன் வந்து அன்னதானம் போடவும் மாட்டான், போடுறவனை என்கரேஜ் பண்ணவும் மாட்டான், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கவும் மாட்டான். ஸோ இவனுக்கு தான் அந்த பாவ கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவன் அன்னதானம் போட்டு அவன் வந்து புண்ணியம் தேடிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம நல்லது பண்ணணும், இல்லைனா நம்ம வந்துட்டு பண்ண முடியலன்னா பண்ணுறவங்களையாவது விடணும், குறை சொல்லக்கூடாது, அதை தடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் சரி, 4 பேர் தடங்களாக இருக்க தான் செய்வாங்க, 4 வார்த்தை நெகட்டிவாக சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அதை நம்ம காதிலே வாங்கிக்கக்கூடாது. நம்ம லைஃப்பை, நம்ம கோலை, நம்ம இதை பார்த்துக்கிட்டு ஒரு 6 மாதிரி மேடு பள்ளெல்லாம் கடந்து வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸுக்கு போய் சேர முடியும். ஸோ இந்த கதையில் நான் சொல்ல வர த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, எதையுமே நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், நல்லது பண்ணிகிட்ருக்கோன்னா நிறைய தடங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம தாண்டி எப்படி நம்ம முயற்சி பண்ணி வெற்றி பெறோம் அப்படிங்கிறது அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த கதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ரெகுலராக ஸ்டோரிஸு உங்களுக்கு மோட்டிவேஷனல்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.